அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது படம் நட்பெயர்லேருந்து எடுத்துக்காட்டு 4வது கணக்கு. ஸோ இந்த 4வது கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஓவர் வேல்யூட் பை 10,000 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பர்டிகுலர் இயரில். அதனால் நம்ம அந்த இயரும் சரி அடுத்த இயரையும் சரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு டு ஓப்பனிங் ஸ்டாக் 40,000 அப்படின்னு எடுத்துக்கலாம். டு பர்ச்சேஸ் 30,000 எடுத்துக்கலாம். பை சேல்ஸ் கிரெடிட் சைடு பை சேல்ஸ் ஒரு 50,000 ஆகும். பை க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 40,000 ஆகும். ஒரு சோல் ட்ரேடிங் கம்பெனி வச்சுருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேலி பண்ணுறோம். ஸோ 90,000 அப்போ ஆட்டோமேட்டிக்காக 20,000 கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கிது. டூ கிராஸ் ப்ராஃபிட். இது பர்டிகுலர் இயர். ஸோ இப்போ தான் நியூ பார்ட்னர் உள்ளே வர்றாரு. அவர் குட்வில்காக கால்குலேஷன் போட போகிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ ஆயிருக்குன்றாரு. அப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கில் ஒரு 10,000 ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கில் 10,000 ரெடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ 30,000 மாறிடுது. அப்போ டோட்டல் 80,000 வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டும் என்னவா மாறிடுது, 10,000 குறைஞ்சி 10,000 மட்டும் நிற்கிது. அப்போ நம்ம சம்மில் என்ன பண்ணியிருப்பாங்க, க்ளோசிங் ஸ்டாக்கில் ஓவர் வேல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. நம்ம எதில் கை வைப்போம்னா ப்ராஃபிட்டில் 10,000 குறைப்போம். இதுக்கான பார்த்தீங்களா விஷயம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கில் 10,000 குறைக்க சொன்னால், அதாவது க்ளோசிங் ஸ்டாக்கில் 10,000 குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்லேயும் 10,000 குறைஞ்சிருது. அதனால தான் நம்ம எதில் கை வைக்கிறோம், ப்ராஃபிட்டில் 10,000 குறைச்சிட்றோம். சரி, இப்போ இது ப்ரீவியஸ் இயராக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் இயராக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயர் சேம் கம்பெனி சேம் சம்மாவே நம்ம எடுத்து நான் சம்மை சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். 40,000 டு ஓப்பனிங் ஸ்டாக், டு பர்ச்சேஸ் 30,000, by sales 50,000, by closing stock 40,000. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் ஸ்டாக்கை தான் நெக்ஸ்ட் இயருடைய ஓப்பனிங் ஸ்டாக்காக நான் எழுதியிருக்கேன். 40,000 அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல். ஆனால் ப்ரீவியஸ் இயரில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு ரெண்டுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் சேமாக எழுதிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். சரி, இப்போ நான் இப்போ வந்து டேலி பண்ணுறேன் நான். ஸோ டேலி பண்ணுறப்ப என்ன ஆகுது பாருங்கள், 90,000. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ப்ராஃபிட் நெக்ஸ்ட் இயருக்கும் 20,000 நமக்கு ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா. இப்போ சேம் ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் ஸ்டாக்கில் ஓவர் வேல்யூஷன் ஆயிடுச்சிங்களா. அப்போ இப்போ ஒரிஜினலான க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு, 30,000 தான். அப்போ இங்கே நெக்ஸ்ட் இயர்லேயும் அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கை 30,000 மாற்றுறேன். இப்போ மாற்றுறப்ப டேலி பண்ணுறப்ப டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள், 30,000 மாறுது. ஆக்சுவல் ப்ராஃபிட்லேருந்து ப்ளஸ் 10,000 எக்ஸ்ட்ராவாக மாறி 30,000 மாறுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயரில் ப்ராஃபிட்டோட 10,000 ஆட் பண்ணுறாங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ கைஸ்.